இதை வேற மனப்பாடம் பண்ணணுமா? அதுக்குள்ள அவர்கிட்ட பேசிடும். வணக்கம் ராமசாமி, நான் மாவட்டம் பேசுறேன். தான் நீ சொன்ன மாதிரியே அந்த பையனை கூட்டி மிரட்டி பார்த்தேன்யா. அவன் ஆனா அவன் பொண்ணை விட்டு போக முடியாதுன்னு சொல்றான். சரி அப்படின்னா அந்த பொண்ணை கூப்பிட்டு ஓடியாம்பா அப்படின்னு சொன்னேன். அவன் அந்த பொண்ணு அப்பா சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு நிற்கிறாயா. பையன் வேற பார்க்க நல்ல பையனா தான் இருக்கான். அதுக்குன்னு ஒத்துக்கிட்டு நம்ம ஜாதி விட்டு ஜாதியை கல்யாணம் பண்ணி வச்சோம்னா அப்புறம் நம்ம பொழப்பு என்ன ஆகுறது? என்னதான் நம்ம சமூக நீதி பேசுற கட்சியில இருந்தாலும் நம்ம கட்சியே மாவட்ட செயலாளரை நம்ம ஜாதியில தானே போட்டு வச்சிருக்கு. அதனால நீ என்ன பண்ற, உன் பொண்ணை போட்டு அடி. அவ எப்படியும் அவங்ககிட்ட சொல்லிடுவா. அவனும் காதல் முகத்துல சீதையை தேடி வந்த ராம மாதிரி வந்து அழைச்சிட்டு போயிடுவான். அப்புறம் நம்ம ஸ்டேஷன்ல வச்சு ஏதோ பேசி பொண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருவோம். அப்புறம் 3 மாசம் கழிச்சு போய் சேர்ந்துக்க. நம்மளுக்கு ஜாதி தானே முக்கியம். சரியா? கரெக்டா இருக்கா? சரி வச்சிரு. நான் ஒரு முக்கியமான நாளைக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கேன். அப்புறம் கூப்பிடுறேன். ஜாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும். நல்லா இருக்கு டைலாக்கு. ஓகே. ஜாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும்.